இன்னைக்கு எது ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் தாலி அறுப்பு இருக்கும், ஆயிரக்கணக்கான குற்றங்கள் நடப்பு இருக்கும். தாய் மடியா இருப்பதே இந்த குற்றம் தான். இன்னைக்கு 4 நாளா கடலூர் மாவட்ட காவல்துறை தூக்கம் இல்லை. இன்னைக்கு எல்லாம் புள்ள பொண்டாட்டி வீட்டுல ரோட்ல நிக்கிறாங்க. இதுக்கு இந்த நிலைமை எதனால வருது? இந்த கொடிக்கம்பம் தான், இந்த சூழல் மரம் தான், இந்த தட்டி பேனர் பதாகை தான். இன்னமும் நான் பாக்குறேன் பல ஊர்களில் என்னைக்கோ யாராருக்கோ பிறந்த நாளுக்கு வச்ச தட்டிலாம் இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அது ஏதாவது காத்துல கீஞ்சி போனா கூட உடனே இந்த ஜாதிகாரன் கீச்சிடான்னு ஒரு 10 பேர் அந்த ஊர்ல படிச்ச பசங்க மேல கேஸ் கொடுக்குறது, உடனே அவன் மேல SC ஆக்ட் ஆயிட்டு, உடனே இவங்க அவன் மேல 307 எங்க பேனர் கீச்சினா எங்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்தான். இதே தான் நடந்துட்டு இருக்கு இந்த மாவட்டத்தில். இது ஒழிக்கப்பட வேண்டும்னா தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த குற்றங்களுக்கெல்லாம் தாயா இருக்கிற டாஸ்மார்க் மது கடைகளை ஒரு சொட்டு மது இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கணும். அதே மாதிரி போதை வாசிகள் கஞ்சா கிஞ்சா அப்படின்னு அந்த ஹெராயின் எதுவும் கிடைக்கக்கூடாது. எல்லாம் இரும்புக்காரங்க கொண்டு அடக்கினாதான் நீங்க இந்த சமூக வளர்ச்சி, சமூக பரிமாண மாற்றத்தில் இன்னைக்கு கணினி உலகம் வந்து போச்சு. எல்லார் கையிலும் வாட்ஸ்அப் இருக்கு. ஏதாச்சும் ஒரு சின்ன சமூகம், இன்னைக்கு மஞ்சள் சமூகமே என்ன, யாரு அந்த அப்பாவி அந்த தம்பி அடிச்சானுங்களோ, அந்த மஞ்சள் சட்டை போட்டிருந்தான்றதுக்காக அவனை ஏறி மிதிச்சாங்களோ, வாயில மூக்குல அவன் ரத்தம் சொட்டி கண்ணுலாம் வீங்கி போய் மூச்செட்டு கிடக்குறான். அவனை மனிதநேயற்ற மட்டும் அந்த அவனை அடிச்சு கொலைமூச்சு தாக்கல் நடத்திட்டு அதை வீடியோ எடுத்து லைவா போட்டு லைக் ஷேர் வாங்குற ஒரு ஒரு கூட்டமா அது மாறிக்கிட்டு இருக்கு. அதையும் அவன் குடிக்காத இருக்கும்போது அந்த செயலை செய்வானா? எல்லாம் ஃபுல் போதை, ஃபுல் மப்பு. அப்ப சுடுகாட்டுல எங்கேயோ ஒரு 2 சமூகத்தை சேர்ந்தவன் குடிச்சிட்டு சுடுகாட்டுல சண்டை போட்டுக்கிறதுக்கும் இன்னைக்கு 2 சமூக மக்களும் தமிழ்நாடு முழுக்க வரிஞ்சு கட்டிக்கிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு மறியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இது எதை காட்டுகிறது? இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க சொன்ன மாதிரி இது தாய்மடி இந்த போதை வாஸ்துகள் தான். இது கம்ப்ளீட்டா ஒழிக்கணும், முதலமைச்சர் ஒழிக்கணும் என்பது என்னுடைய விருப்பம்.